ஃப்ரெண்ட்ஸ் இப்படியாப்பட்ட மழையில நாங்க சாப்பிட வேண்டிய நிலைமை. சாப்பிடுங்க. என்ன பண்றது, நாங்க மழை வராதுன்னு தான் நினைச்சீங்க, கண்டிப்பா வந்துருச்சு மழை. அதனால ஆட்டுக்கால் சூப் வைக்கலான்னு வந்தாங்க மாமா. நல்லா மழையில் மாட்டிக்கணுங்க. இங்க பாரு, செம்ம தண்ணி ஊத்தாத, சளி பிடிச்சு நடந்து நட நட. இங்க பாரு, பட்டல பேஞ்சே விட்டுங்க. ஐயோ நானே சளி பிடிச்சு நடந்து. நட போலாம் போலாம் பட பட நட போலாம். போலாம். மாமா இங்க நின்னு இப்படி கொண்டு சொல்றான். யா. மாமா மலையில் நினைஞ்சு போதாகி பிடிச்சி போமாமா. தேடி தேடி நல்ல இடமா பார்க்கறதுக்குள்ள என்ன மாமா, மயிலெல்லாம் இங்கே இருந்துனுங்குது. மயிலெல்லாம் நைட்லாம் இங்கே தான் தங்கும். இங்கே பாரு, நைட்டில் மயிலாம் இங்கே நைட்டில் வச்சுக்கா. ஆமாம், கொண்டா கொண்டா மயில் எடுத்து நட. நினைஞ்சு போச்சு மாமா. போமா குளிர் மாமா. எப்படி அடுப்பத்த சூப்பராக இருக்குதா சுவாமி? இப்போதான் நனைஞ்சு வந்து இப்போதான் நெருப்பு ஆயிக்குது. நல்லா கைக்கெல்லாம் காய்ச்சிக்க, கையெல்லாம் காய்ச்சிது. அப்புறமா கிளீனாக ரெடி பண்ணிடலாம். அடுப்பு பிடிச்சிருக்கோம். இன்னைக்கு குளிருக்கு மழை பெஞ்சுங்கிறதுனால ஆட்டுக்கால் சூப்பு செய்ய போகிறோம். சூப்பு வந்து எதுக்குன்னா, சளி, நெஞ்சு சளி, கை கால் வலி அதுக்கெல்லாம் நல்லா கேட்கும். அதனால தான் சூப்பு செய்ய போகிறோம். இன்னைக்கு காட்டில் வந்து செய்கிறதுனால மழை எங்கேயும் தங்கறதுக்கு இடம் கிடையாது. எல்லாம் மழை பெஞ்சுனே தான் இருக்குது. அதனால தான் கை காய்ச்சி நிற்கிறோம். கை காலெல்லாம் அப்படியே அதிர்ச்சி போச்சு. அப்படியே குளிர் கட்ட நடுகிறாரு மாமா அப்படியே. அதனால தான் நெருப்பு போட்டு இப்போ குளிர் காய்ஞ்சிட்டோம். இதுக்கு மேலே சூப்பு செய்யலாம். சூப்புக்கான தேவையான இது வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். எல்லாரும் வாங்க. பாத்திரம் கழுவிட்டு காலை எட்டுனா இந்த மச்சான் அப்படி ஒரு வை போட்டு. இது வந்து மலை மாவட்டத்தில் நாங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கடையில் க்ளீன் பண்ணி வந்துட்டுங்க. அதனால இப்போ ஊற வச்சுட்டு நம்ம செய்ய வேண்டியது மட்டும் செஞ்சுக்கலாம். மழை மாவட்டம் செய்ய முடியாது. அதனால தான் காலை ஊறத்துக்கு தண்ணி வச்சுக்கலாம். ஆட்டுக்கால் சூப்புக்கு வந்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னா, 20 கிராம் இஞ்சி, 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம், இதெல்லாம் போட்டு நுணுக்கிட்டு அப்புறம் தேவையானது இன்னும் என்னென்னு நான் சொல்கிறேன் வாங்க. க்ளீனாக தூள் மாதிரி நம்ம இடிச்சுக்கணும். சூப்புக்கு தேவையான ஐட்டம்லாம் கட் பண்ணியாச்சு. இது சீரகம் மிளகு அப்பயே பார்த்தீங்களே இடிச்சுது. இது கொத்தமல்லி, வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு ஒன்றா பாதியாக உரல்ல இடிச்சுக்கணும். இது பூண்டு, இது தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை, தேவையானதெல்லாம் ரெடி ஆச்சு. இப்போ போட்டு செஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாரமா போடுறேங்க. இன்னைக்கு சூப்பை வைக்கிறேங்க. கிளினா நல்லா சாப்பிடுங்க. சரி மாமா, அருமையாகணும் பார்த்தா சாப்பிடலாம். காரஞ்சாரமா பண்ணணும் இன்னைக்கு. ஆரம்பிக்கலாமா? ஆமா, கெத்துவா. சரி வாங்க போலாம், ஆரம்பிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய், கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இந்த மாதிரி பொன்னிறம் வந்த அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் சேர்ந்து 150 கிராமு
கரம் மசாலா, மட்டன் மசாலா, தனியா தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம்பா. சரி போடுமா. போட்டு நல்லா கிளீனா பால் போட்டுக்கலாம்பா. போட்டுக்கலாம்பா. ஆமா, நல்லா 1 மணி நேரம் நல்லா வேகணும். ஆமா ஆமா, வெந்தால் தான் நல்ல டேஸ்ட் நல்லா அப்படி வரும். கையில் சோளம்னா அது கலந்து வந்துடும். அப்படியே சீரகம், மிளகுத்தூள், இந்த தேவையான உப்பு போட்டுக்கலாம். போடு. மல்லித்தலை, ஃப்ரெண்ட்ஸ் 3 லிட்டர் தண்ணி வச்சிருக்கிறோம். 3 லிட்டர் தண்ணி சுண்டி 1 லிட்டர் தண்ணி வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யாரும் பார்க்கறது இல்ல. பாருங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம். நல்லா கொதிச்சு வருது மாமா. வேற லெவலா குடிக்கிறோம் இன்னைக்கு சூப்பு. மழை வேற மாமா பேஞ்சினே தாங்குது. ஒரு செகண்ட் கூட உள்ளன்னு வச்சுக்க. இங்க பாருங்க, அந்த பக்கம் மழை பாருங்க, மழை பேஞ்சினே தாங்குது. நல்லா இருக்குமா? அப்படியே இன்னைக்கு பிடிக்கிற செளி எல்லாம் அப்படியே தூள் கிளம்பிடணும். அந்த அளவுக்கு உனக்கு இன்னைக்கு வேலை கொடுக்குறோம் பாரு. ஆட்டுக்கால எந்திரிச்சா பார்க்கலாமாவா? பாரு வந்துச்சா பார்த்துக்கிறோம். என்னப்பா 2 மணி நேரமா வேகிதேப்பா. 2.5 மணி நேரம். அப்பா பாருங்க, கால் வந்து இந்த அளவுக்கு வெந்து வரணும். அருமையா வெந்துக்குதுப்பா. இந்த மலையிலேயே நான் 3 மணி நேரம் வேச்சுனுக்கிறேன். போராடி வேச்சுதான் போச்சுது. சூப்பர் குடி. பார்க்கலாம். காலை ஒரு கடி கடிக்கலாமா? சாப்பிட்டு வெந்துக்குச்சு மாமா. என்ன கஷ்டம் இதுனா ஒரு அவுட்டு இருப்பா. வாசனையே கம்ம 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 கம்மன்னு இருந்து மாமா. சூப்புன்னா கடையில கூட இந்த மாதிரி சூப் வைக்க மாட்டோம் மாமா. அப்பா நெஞ்சு சீரெல்லாம் பறந்து போயிடும். காரமா இருக்குது. சாப்பிட்ட பின்னாடி தெரியும். அப்பா சாப்பிடலாமா? கொத்தமல்லி தலை போட்டு இப்ப இறக்கிட்டு சரி சூப்பு குடிக்கிறோம். காலை கடிக்கிறோம். அதே சரி என்னட்டா. ஓப்பா ஓ சரி போடலாமா? போடு. கொத்தமல்லி தலை போடுறேன் பாரு. இது 2 கொடுத்துரு. நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். பாய் சாப்பிட்டு அப்படி சொல்றேன். நீனு பாப்பா இந்நேரம் நினைஞ்சு நல்லா நான் டேஸ்ட் பண்ணி நான் சாப்பிட்டு இருந்தா. ஆமா என்ன பண்றா போரு. தம்பி நல்லா கலந்து இருக்குது தம்பி. ஓடு. காலே வர மாட்டேங்குது. பாருங்க எல்லாம் வாசனைப்பா கும்முன்னு இருக்குது. வாசனை மட்டும் சூப்பராக பார்த்து சார். நான் கஷ்டப்பட்டு அப்புறம் கேரளா போட்ட பாரு. வா போடு. ரசம் போடு. பாபா அப்படி சூடே தெரிலப்பா. குடிக்கண்ணு. சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு சூப்பராக இருக்குது. சாப்பிடு. ஆவா அப்பா இப்படியாப்பட்ட மழையில நாங்க சாப்பிட வேண்டிய நிலைமை. சாப்பிடுங்க. என்ன பண்றது? நாங்க மழை வராதுன்னு தான் நினைச்சீங்க. கண்டிப்பா வந்துருச்சு மழை. அதனால இதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு எங்களை முழு வீடியோ பார்த்துட்டு சர்ப்ரைஸ் பாருங்க. எவ்வளோப்பா கஷ்டப்பட்டாலும் கஞ்சி இப்படி குடிக்கணும் கேட்டா.
எப்படி தம்பியா நடக்குதா? ம், சூப்பர் டேஸ்ட். வேற லெவலில் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாய் பாய். பாய் பாய்.